கடவுள். நமக்கு பிரச்சனைன்னு வந்தோன்னே நம்ம மனசில் தோன்ற விஷயம் கடவுள். நம்ம கடவுள்கிட்ட பல விஷயம் வேண்டுறோம். அதெல்லாம் நடந்துட்டா அவர் உண்டியலில் பணத்தை கொட்டுன்னு கொட்டுறதும், நடக்கலைன்னா தண்ணியை போட்டு திட்டுன்னு திட்டுறதும் தான் நம்ம வழக்கமாக போச்சு. நம்மலாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டோம். கடவுள்கிட்ட நம்ம வேண்டுற எல்லா விஷயமும் நடந்துருச்சுன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காதுங்க. இவர் தாங்க நம்ம படத்தில் கடவுள். ஏடா கடவுள்னு சொல்கிறானே, கையில் வேலு தலையில் கிரீடம் எதுவுமே இல்லைன்னு பார்க்குறீங்களா? பட்ஜெட் ப்ராப்ளங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ 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 ஐயோ, எல்லாம் கை கூட வேற நேரத்துல இப்படி போயிருச்சு. யாருறாங்க? வாடா இங்க. என்னவா? லேப் ஆஃப் ஆயிருச்சு. அதுக்கா போய் சரி பண்ண யாராச்சும் கூட்டிட்டு வா. முடியாதா? நான் சார்பு இல்லைங்க சாமி. போ சரி பண்ண யாராச்சும் இருந்தா கூட்டிட்டு வா. ஓடு ஓடு. என்னடா இவன் லேப் சரி பண்ண ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணா. யோ சாமி, இதான் சாமி நீங்க சொன்ன ஆளு. யாரு? என்ன யாரையுமே காணா ஆளுங்கிற? சாமி கண்ணாடி. தம்பி ஒரே நிமிஷம். தம்பி இங்கே பாருப்பா. அப்போ கொஞ்சம் சிரி, நீ இருக்குன்னு தெரியணும்ல. நீ இவ்வளோ கேளமாக சிரிக்க வேணாம். சரி டே டே என்னவா போட்டா பலாப்பழம் பழகிறது போல பழந்துட மாட்டேங்க சாமி. சரி எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்த? ஏதோ ஆப்பிரிக்கா கண்டமா. அப்படியாப்பா? என்னடா இவன் எப்படி பேசுகிறான்? அதான் சொன்னேன்ல சாமி, ஆப்பிரிக்கா கண்டோன்னு. சரி பிடிச்சிட்டு வந்துக்க. நம்ம மேட்ரு தான் சொல்லி தான் கூட்டியாந்தியா? சொல்லிட்டேன் சாமி. தம்பி இந்த லேப்டாப் 4 நாளாக வேலை செய்யலப்பா. இருப்பா ஒரு நிமிஷம் இருப்பா, இங்கே கொடுப்பா. இந்த லேப்பில் தான் பூமியில் வேண்டுறவங்க வேண்டுதல்கள் எல்லாமே இருக்குது. சரியா? இதை 4 நாளாக நான் பார்க்கல. எப்படியாச்சும் சரி பண்ணி கொடு. என்னடா பாஷை பேசுகிறான் இவன்? அதான் சரி பண்ணி தரேங்கிறது தான் அவன் பாஷையில் சொல்கிறாங்க சாமி. போடா எடுத்துகிட்டு போடா. கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. ஹலோ சார். ஹலோ கிஷோர், இன்னைக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. ஓகே சார். கொஞ்சம் ஆஃபீஸ் சீக்கிரம் வந்துடுங்க. ப்ளீஸ் பி ஆன் டைம். வந்துடுறேன் சார். நல்லா நெய் குழந்த மாதிரி வெள்ளையாக இருக்காருல்ல, இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவரை பற்றி சொல்லணும்னா 2 விஷயம்தான். ஒன்று, இவர் கடவுள்கிட்ட எது வேண்டாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கரெக்டாக நடக்கும். 2வது, இவர் தண்ணியை போட்டார்னா தாறு மாறா திங்க் பண்ணுவார். இது 2 நாளில் இவர் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுங்கிறத நீங்களே பாருங்க. கடவுளே, இன்னைக்காச்சும் என் ஆல்ட்டியும் எம்டிடியும் திட்டு வாங்காமல் இருக்கணும். ஐயோ, ஆஃபீஸ் சீக்கிரம் போகணுமே. அந்த ஆள் வெயிட் பண்ணிட்டு இருப்பானே. ஐயோ, இது வேறையா? இந்த போட்டாங்க போன. ஹலோ, ஏன்ப்பா மீட்டிங் வரல? பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு சார். இந்த மாதிரி சில்லி ரீசன்லாம் சொல்லாதீங்கப்பா. நான் உங்களுக்கு ஒரு மெயில் போட்டிருக்கேன். அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. சரி சார். சரியா? ஓகே சார். நான் உங்களுக்கு ஒரு மெயில் போட்டிருக்கேன். அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. சரியா? சரி சார். நான் உங்களுக்கு ஒரு மெயில் போட்டிருக்கேன். அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. சரியா? ஓகே சார். நான் உங்களுக்கு ஒரு மெயில் போட்டிருக்கேன்.
அதை பிரியா கிட்ட அனுப்பிச்சி விட்ருங்க, கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. அதை முடிக்கலைன்னா உங்கள் வேலைக்கு நான் கேரண்டி கிடையாதுப்பா. ஓகே சார், கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார். நைட்டு உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன். ஏ 5000 என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லைடா, வேலை முடிஞ்சா அதான் சீக்கிரம் வந்துட்டேன். என்ன மாப்ள ரொம்ப பிஸியாக இருக்க போல? ஆமாடா, நேற்று ஆஃபீஸில் 7:30 ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும், வேலை போயிடும். சரி சரி, பாரு பாரு. மச்சான் ஃபோன் கூட. என்னடா ஆள்கிட்டயா? என்ஜாய் பண்ண. ஆளுக்கெல்லாம் இல்லைடா, ப்ராஜெக்ட் விஷயமா ஆஃபீஸ் பொண்ணு பெரியாட்ட பேசணும். மச்சான் இங்கே உட்காந்தே பேசலாமேடா. அடிங்க. நடத்து நடத்து. ஹலோ ஹலோ, கிஷோர் இருக்கானா? கிஷோரா? அவன் பிரியா கூட பிஸியாக இருக்கான், நீங்கள் அப்புறமா பேசுங்க. என்னடா பேசி முடிச்சிட்டியா? பேசிட்டேன்டா. ஃபோன்லாம் யாரு? ஏதோ ஐசுன்னு வந்துச்சு. ஐஷுவா? என்னடா சொன்னேன்? நீ பிரியாவோட பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டேன். பிரியா கூட? டேய், 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 டேய். அப்பா என்ன அடி! ஹாஸ்டலில் வேற களைச்சி விட்டான். சரி மாப்பிள்ள கோவமாக இருப்பான் போல, போய் ஐஸ் வைப்போம். ஐயோ வலிக்குதே. அப்புறம் மாப்பிள்ள நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? லவ்வெல்லாம் எப்படி போகுது? வேணாண்டா, நான் ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன், பேசாமல் போயிரு. என்னது கடுப்பில் இருக்கியா? அப்போ சரக்கு அடிப்போம். ஐயோ என் குலதெய்வமே. என்ன பண்ணுறான் இவன்? ஏன் கடவுளே, ஏன் மேலே மட்டும் அவ்வளோ காண்டு? உனக்கு என்ன பிடிக்கல, என்ன சாகடிச்சிட வேண்டியானே? நான் வேணது கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, நான் வேணதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. டேய் யார்கிட்ட இங்கே தனியாக பேசிகிட்டு இருக்க? பீர் கூலிங் போயிட்டு இருக்குடா. கடவுள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். கடவுளா? எவன்டா அந்த கடவுள்? வர சொல்கிறவனா இங்கே? இப்போ என்ன எனக்கு பிரச்சனை? நான் வேண்டது ஆப்போசிட்டாக நடக்குது. இவன் ஆப்போசிட்டாக ஏன் வேண்டுவேன்? என் வேலை போயிடணும். ஐயோ என் ஆள் என் கூட பேசக்கூடாது, அவனுக்கு சீரஞ்சு போயிடணும். டே மாப்பிள்ள, சைடிஸ்க்கு ஊருகா இல்லடா. நீ இன்னொரு வரையும் பேசிட்டு இருந்தால யாரோ கடவுள், அவனை வரும்போது ஊருவா கொண்டு வர சொல்றா. தருவானா தரமாட்டானா? டே டே எனக்கு கொஞ்சம் குர்ரா. டே 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 மச்சான் மச்சான் ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, கொஞ்சம் குர்ரா. டே ப்ளீஸ்ரா. டே டே கொஞ்சோண்டு குர்ரா ப்ளீஸ்ரா. டே கொஞ்சோண்டு குர்ரா. டேய் உன் காலில் கூட விளையாண்டா, கொஞ்சோண்டு குர்ரா. ஐ டேய் இந்த தலானி எங்கடா? என்ன ஏன் இதை வச்சு தூங்க மாட்டீங்களா? புறா இதை வச்சுட்டு எப்பட்றா தூங்குறது? சரி தூங்குவோம். உருண்டு ஓடுது. எவன்டா காலையிலேயே போன போட்டான்? கட்டி பூடிடா கண்ணா. எவன்டா? ஐயோ சொல்லுங்க சார். ஒரு சொட்டு கூட இல்லாமல் குடிச்சிட்டாங்களே. சரி இதுலையும் இல்லையா? இதுலையாவது இருக்குமா? போச்சுடா, ஒன்றுமே இல்லைடா. கிஷோர், நேற்று நீங்கள் பிரியாவுக்கு அனுப்பின மெயில் பார்த்தேன். ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாலுலேருந்து ஆஃபீஸ்க்கு ஒழுங்காக வந்து சேருங்க. தேங்க்யூ சார். கிரேட் ஜாப். தேங்க்யூ சார்.
இனிமேல் நேற்று பண்ண மாதிரி எதுவும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சார். பி கேர்ஃபுல். தேங்க்யூ சார். மாப்பிள்ள வேலை கிடச்சிருச்சு, சரக்கு அடிப்போமா? என்னடா அவனா சரக்கு சரக்குங்கிற? நான் செத்தா கூட சரக்கு தான் கேட்பியா? யா அஃப்கோர்ஸ். அம்மாளு பேசுவோம். சாரிடா, உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சாரி. சரிம்மா சரிம்மா, ஈவினிங் கூப்பிட்றேன். அம்மா ஏதோ கேட்டியே, என்ன கேட்ட? சரக்கு மச்சான், சரக்கு சரக்கு. அப்போ வா போகலாம். ஏய் என்னடா லேப் சரி பண்ணிட்டு வரேன்னு சொன்னியே, ஆளையே காணோம். இந்த வருவான் சாமி. எப்போ வருவான்? இந்த இப்போ வந்துருவான், உடனே வந்துருவான். அட போடா. ஐயோ எங்கே போனான்னு தெரியல. வந்துட்டால என் சிங்கக்குட்டி. அண்டானா என்ன சொல்கிறான்? லேப்டாப் சரி பண்ணியாச்சான் சாமி. இருப்பா சரி பண்ணிட்டியா? இப்போ என்ன சொல்கிறான்? சாமி கூலி குனியா கடவுள்கிட்ட காசுக்கிறோம் என்னன்னு வையேன். போடா. டேய் சொல்லுங்கள் சாமி. 4 நாளாக ப்ரேயர்லாம் பார்க்கல, போட்டு விடு பார்ப்போம். இந்தா போடுறேன் சாமி. இதை போட்டு விடு. இதுவா? ஏன் கடவுளே, ஏன் மேலே மட்டும் அவ்வளோ காண்டு? உனக்கு என்ன பிடிக்கல, என்ன சாகடிச்ச வேண்டியதானே? நான் வேணது கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, நான் வேணதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. என்ன எனக்கு பிரச்சனை? நான் வேணது ஆப்போசிட்டாக நடக்குது. இனிமேல் ஆப்போசிட்டாக ஏன் வேண்டுவேன்? என் வேலை போயிடணும். என் ஆள் என் கூட பேசக்கூடாது, அவனுக்கு சீரஞ்சு போயிடணும். யாருடா இவன் இவ்வளோ பாவமாக இருக்கான்? இனிமே இவன் எது கேட்டாலும் நடக்கிற மாட்டான், செஞ்சு விட்டுறான். சரிங்க சாமி. என்ன சரக்கு வாங்கி எடுத்துட்டு எதுவுமே பேசாமல் இருக்கான்? நிறைய ஏதாவது சொல்லியிருக்கணுமே. நேற்று கடவுளை திட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன தப்பு தப்பாக வேணாலும் என் வாழ்க்கையில் எல்லாம் கரெக்டாக நடக்குதுடா. நான் இப்போயே சாகணும்னு வேணாலும் எனக்கு சாவே வராது தானே? கடவுளே நான் இப்போயே செத்துடணும். இனிமே இவன் எது கேட்டாலும் நடக்கிற மாட்டான், செஞ்சு விட்டுறான். மாப்பிள்ள டே மாப்பிள்ள டே